எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கூட சந்தானம் சார் இருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பராக இருக்கேன்ப்பா. இந்த படத்தோட டைட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் எப்பவுமே மாற்றி வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? அதான் அது ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வரதுக்கு முக்கிய காரணம் ஒரு டைட்டில் அப்படின்வாங்க. அதில் கௌதம் சாரோடைய இது பார்த்தீங்கன்னா நீதானே என் பொன் வசந்தமாகட்டும், அப்புறம் என்ன இருந்தாலும் இப்படி அவருடைய ஒரு அவருடைய டேரக்ஷனாக இருந்தாலும் சார், அவருடைய ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோன் கதாசன் சார் ஒரு அற்புதமான தமிழ் டைட்டில் இருக்கும். இதுவும் தமிழ் செல்வன் தனியாக இருந்தாலும் ஒரு கவிதையான ஒரு டைட்டில் தான். ஆக்சுவலாக கொரியர் பாய் வச்சு ஒரு சப்ஜெக்ட் இது, அதனால் அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு டைட்டில். மேபி டேரக்டரோட ஒரு தாட்டா இல்லை கௌதம் சாதா தெரியல, பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது எப்படி உங்களோட காம்பினேஷன் மட்டும் எல்லா கூட செட் ஆகுது? ஜெய் சார் இருந்தாலும் சரி, ஆர்யா சார் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி செட். அது எப்படி? இல்லை, நம்ம வந்துட்டு நம்மளோட ரோல் வந்து காமெடி ரோல்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதில் பண்ணும்பொழுது அதுக்கு ஹீரோக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோ. ஏன்னா அவங்க வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அதை பண்ணிட்டு போகிறோம். இந்த படத்தில் வந்து உங்களோட கேரக்டர், அதாவது யூஸ்வலாக காமெடி தான், அது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்குங்க? இல்லை, என்னென்னா ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கொரியர் பாய் கேரக்டர், ஒரு மெயின் கண்டென்ட் படத்தில் இருக்குது. அதுவே என் கிட்ட தான் இருக்கும், அது ஏன் மூலமாக தான் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அது ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு நாட் ஓன்லி ஃபன் ஏரியா மட்டும் வராமல் ஒரு ட்ராவலிங் இருக்குது. என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லரான ஒரு ட்ராவலிங்கும் இருக்குது. இந்த படத்தில் 3 பேர் காம்பினேஷன், ஜெய் சார், விடிவி சார், அப்புறம் உங்களோட காம்பினேஷன். யூஸ்வலாக நீங்களும் விடிவி சார் சேர்ந்தாலே ஒரு நல்ல காமெடி இருக்குது. இந்த படத்துலையும் ஜெய் சாரும் கூட ஆட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி? நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்கள் 3 பேருமே சாதாரணமாக கிண்டலாக தான் பேசிகிட்டு இருப்போம். நான் ஜெய் எல்லாம் விடிவி கிண்டல் பண்ணிகிட்ருப்போம். அவரும் ஜாலியாக கூட எதனா ஒன்று பேசி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி 3 பேரும் ஜாலியாக தான் இருக்கும். நான் என்ன ஒரு கமெண்ட் அடிச்சுன்னா ஒன்று ஜெய் தூக்கம் வரா மாதிரி பண்ணுவான், இருந்தாலும் ரொம்ப நேரம் பேச தூக்கம் வருதில்லை அப்படிலாம் இப்படிலாம் லைவாகவே பண்ணியிருக்கோம் நிறைய விஷயம். இந்த படம் எதுக்காக தேட்டர், என்ன மாதிரி விஷயங்களாக தேட்டரில் வந்து பார்க்கணும்? இப்போ இன்றைக்கி ஆடியன்ஸ் ஒரு புது கண்டென்ட் வேணுன்றாங்க படத்தில். அதுதான் ஜெய்க்குது, அதுதான் ஓடுது. அந்த ஒரு புது கண்டென்ட், ஒரு சோஷியல் அவேர்னஸ் இந்த படத்தில் இருக்குது, அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்காக பார்க்கலாம். கொரியர் பாய் படத்தில் நீங்கள் கொரியர் பாய் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நான் கொரியர் பாய் தான். ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு ரேபிட் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் மட்டும், ஒரு பதில் சொல்லுங்கள். கௌதம் மேனன் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ எப்படி வந்துட்டு ஒரு வரையில் சொன்னால், இப்போ ஜெய்சங்கர் சார் வந்துட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்தியா ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கௌதம் சார் வந்துட்டு சொல்லணுன்னா இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஸ்டைலான ஒரு இங்கிலீஷ் படம் மேக்கர் தானே அவர் இங்கே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஒரு தமிழ் சினிமாவை ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் பிரேம் சாய் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான் சொல்லணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாகுபலி மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு அவர். விடிவி சார்? விடிவி சார் ஜாலி, ஃபுல் ஜாலி மேன். சந்தானம் ரொம்ப ரொம்ப ஜாலியான மேன், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ சார்.